இது ஒரு அழகான ஊர். இந்த ஊருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பீச், மெரினா பீச் மாதிரி இருக்கும். கடல் தண்ணி அப்படியே சர்பத்து மாதிரி இருக்கும். இதில் 2 வீடு இருக்குது. அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வெயில் அடித்தா போய் உட்காந்துடலாம். அப்புறம் இதுதான் நம்ம இந்தியன் பஸ் ட்ரெயின் 3D கடல். சரி, அப்படியே கடலுக்கு பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் காலையில் யாரும் இன்னும் வரல, ரிப்போர்ட்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஜெயிலு செல்லுலாம் இருக்குது. அதுக்கு வந்தாச்சு. மேலே போலீஸ் நிற்பாங்க. காலையிலனால இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஏர்போர்ட்டில் நிறைய ஏரோப்ளைன் எப்படி ஓட்டுறது எல்லாம் சொல்லி தருவாங்க. இதை நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயோட ஏர்போர்ட், பெரிய ஏர்போர்ட். சரி, இந்த ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே பெட்ரோல் பேங்க், மொத்தம் என்னது 4 பெட்ரோல் பேங்க் இருக்கும். இங்கிட்டு 2 அங்கிட்டு 2, என்ன காரு பைக் எது வந்தாலும் போடலாம். பெட்ரோல் பேங்க் பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் காலையிலனால எந்த ட்ரெயினும் வரல. சாயங்காலமான ட்ரெயின் வர ஆரம்பிச்சிடும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஜுராசிக் பார்க் உள்ள ரைனோசரஸ், எலிஃபெண்ட், இந்த மாதிரி நிறையா வகையான விலங்குகள் இருக்கும். இதுதான் டைனோசர் முட்டை. சரி, இந்த ஜுராசிக் பார்க் பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ். இதில் உள்ள பெரிய வில்லேஜுங்க. இந்த வில்லேஜில் எத்தனை வீடு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் நடு பாதை. இது வழியாக தான் வீட்டுக்குள்ளே போகணும். வில்லேஜ் பக்கத்துலேயே சிட்டி சென்டர் 4 ரோடு போகும். இதான் நம்ம சிட்டி சென்டர் பக்கத்துலேயே ஃப்ராங்க்லின் ஓல்டு ஹவுஸ். ஃப்ராங்க்லின்னா யாருன்னு கேட்குறீங்களா? அவன் தான் இந்த கதையோட மொத்த பவரு. அவன் தான் இந்த கதையோட ஹீரோன்னு வச்சுக்கலாம். அவன் தான் இந்த கதையோட ஹீரோ. சரி, மாடிக்கு போவோம். மாடியில் 2 ரூம் இருக்குது. இந்த சைடு பாத்ரூமு, இந்த சொன்னல பாத்ரூமு, அந்த சைடு பால்கனி. சரி வாங்க, இவன் தான் ஃப்ராங்க்லினோட ஹவுஸ். நான் சொன்னல ஹீரோ, இவன் தான் அவன் ஹவுஸ். எவ்வளோ பெரிய ஹவுஸ் பாருங்க. பின்னாடி இவ்வளோ இடம் இருக்குது. முன்னாடி ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருக்கான். அந்த அவன் கார் இருக்குது முன்னாடி ஸ்விம்மிங் பூல். சரி, வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். அவன் வீட்டுக்குள்ளே நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கான், சோஃபாலாம் வச்சுருக்கான், அதுக்கடுத்து புலி ஃபோட்டோலாம் வச்சுருக்கான். அப்படியே மேலே போனோன்னா இதுதான் ஃப்ராங்க்லினோட ஜிம். 2 ஜிம்மாக பிரிச்சுருக்கான். இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் வச்சுருக்கான். சரி, கீழே போவோமா? நம்ம கீழே தான் ஃப்ராங்க்லினே நிற்கிறான். கீழே வந்தாச்சு. ஃப்ராங்க்லின் இதா இங்கே பாருங்கள், பெட்டு, டிவி, ஃபேன் எல்லாம் இருக்குது. இவன் தான் இந்த ஃப்ராங்க்லின். இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. அப்புறம் என்ன ஃப்ராங்க்லின், நம்ம இந்த கதையை ஆரம்பிக்கலாமா? வந்தாச்சு. அப்பாடா, வந்தாச்சுங்க. காலையில் எந்திரிச்சாச்சு. போய் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுவோம். காலையில் எழுந்திரிச்சோம். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். அதை கையிலெல்லாம் ஹேம்ஸ் வந்துருக்கு. இல்லைனா கொஞ்ச நாள் பண்ணாமல் விட்டானா போயிடுங்க. சரி, நமக்கு இந்த இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. சும்மா அந்த பேருக்கு வாங்கி வச்சிருக்கேன். நமக்கு என்னம்மா எக்ஸசைஸு? இந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு ரோட்டில் போகிறவனெல்லாம் குத்தணும். அந்த ஒருத்தர் போகிறாங்க பாருங்கள், பச்சை கலர் காரை குத்து. இந்த நடந்து போனால அவனை குத்து, பைக்கில் வர போகிறவங்க ஒருத்தர் அவனையும் குத்து, எல்லாத்தையும் குத்துற மாதிரி அப்படி நினச்சிக்க வேண்டியதேன். சரி, எக்ஸசைஸ் எடுத்தாச்சு. போய் ஸ்விம்மிங் பூலில் போய் குளிப்போம். காலையில் எழுந்திரிச்சோன்னா குளிக்கணும் ஃபஸ்ட்டு. சரி, போவோம். வந்தாச்சு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில். குதிரா ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே நல்லா குளிரா. ஒரு ரவுண்டு அடிப்போம் இந்த ஸ்விம்மிங் பூலே. சுற்றி வருவோம் அந்த ஸ்விம்மிங் பூலை. இப்படி வந்தோமா, இப்படியே வருவோமா, இன்னொரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ஏறிடலாம் மேலே. ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடாது. தண்ணிக்குள்ளே இருந்தால் ஸ்கின் ஏதாச்சும் ஆயிரப்போகுது. அவ்வளோதான், ஏறுவோம் மேலே. சரி, நம்ம போய் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு பீச்சுக்கு போகலாம். பீச்சுக்கு போய் கால் நினச்சிட்டு வரலாம். போய் ட்ரெஸ்ஸு மாற்றியாச்சு. போய் பீச்சுக்கு போவோம். இப்போ எதில் போவோன்னு கேட்டிங்கன்னா நம்ம காரில் தான் போவோம். காரில் போய் நான் சொல்கிறேன் எப்படி பீச்சுக்கு போகணுன்னு உங்களுக்கு வழி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே வரணும்.
நான் இருங்க வெளியே வந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்படியே ஒரு ரைட் எடுங்க. ரைட் எடுத்து நேராக போகணும். நேராக போய் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் தாண்டி போகணும். நீங்கள் ரொம்ப தூரம் போகணும். வளைவு பாதை. இப்படி வளைஞ்சு அப்படி வளைஞ்சு அங்கே ஒரு எதிரில் ஒரு கார் வருது. கண்ட்ரோல் மிஸ்டேக். அது இப்படி ஒரு லெஃப்டில் வளைஞ்சின்னா பீச் வந்துடும். சரி, பீச் வந்துருச்சு. பீச்சுக்கிட்ட போவோம் நம்ம. அப்பா காருக்குள்ளே பார்க்க சூப்பராக இருக்குங்க வியூ, பீச்சை பார்க்க. சரி, வண்டியை நிப்பாட்டிடுவோம். இங்கேயே பாட்டியாச்சு. மடி என்னங்க வெளியே வந்தால் இவ்வளோ சுடுது. வேமா வீட்டுக்குள்ளே போடா. இவ்வளோ சுடுது வீட்டுக்குள்ளே. காருக்குள்ள சில் சில்னு இருந்துச்சு. வெளியே வந்து இவ்வளோ சூடாக இருக்குது. அப்போடா இப்போ நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, பானிபூரி கடை, எல்லா கடையும் இருக்குது. இங்கே பாருங்க, லக்கி வெஜ்ஜு பிரியாணி. என்னங்க லக்கி வெஜ்ஜு பிரியாணி. இங்கே பாருங்க, லக்ஷ்மி பானிபூரி. இது என்னது? ஐஸ் கோலா கடை. கோலா ஜீவல் எக்கோலா. இங்கே பாருங்க, இந்த மண் காஃபி அந்த கடை. சரி, ஃபஸ்ட் நம்ம கோலா சாப்பிடுவோம். கோலா வெயிலுக்கு கோலா சூப்பராக இருக்கே. சரி, இங்கே ஒரு பானிபூரி இருக்குது. இதில் லக்ஷ்மி பானிபூரி இது சாப்பிட்டாச்சே. சரி, அந்த மண் காஃபி குடிப்போம். இதுவும் குடித்தாச்சு. பிரியாணி சாப்பிட வயிறில் இடம் இல்லைங்க. நாளைக்கு வந்து உடனே சாப்பிட்றேன்டா. இவ்வளோ தூரம் வந்து கால் நினைக்காம போனால் நல்லாவா இருக்கும்? கால் நினச்சிட்டு போவோம். பீச்சுக்கு வரதே எதுக்கு? கால் நினைக்கிறேன். ஓடுவோம். ஷூவை கழட்டாமல் இறங்குவோம். ஷூவை ரிமூவ் போட்டால் ஷூ போக மாட்டேங்குது. சரி, நல்லா காலை நினைப்போம். நனைஞ்சாச்சு. சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். உதுரா ஓடுறா. வீட்டுக்கு போவோம். நம்ம வீட்டுக்கு போய் சும்மா வீட்டில் போய் படுப்போம். வெயிலாக இருக்குது. வேறு எங்கே போகிறது? வீட்டில் போய் சும்மா படுப்போம். நம்ம பின்னாடி ரிவர்ஸ் எடுத்து அப்படியே முன்னாடி போகணும். முன்னாடியே ரொம்ப தூரம் போகணும் வீட்டுக்கு. இருங்க, ஃபஸ்ட்டு ஹைவேயை பிடிப்போம். நம்ம ஹைவேயை பிடிச்சிட்டு ஹைவே வந்துருச்சு. நான் உங்களுக்கு வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, ஏறுவோம். காரை உள்ளே ஏற்றுவோம். கரெக்டாக நிப்பாட்டிடணும். காரை நிப்பாட்டியாச்சு. சரி, வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் அடுத்து என்ன நடக்கும்? சரி, போய் படுப்போம் சும்மா. பாய்.